நல்லபடியா பழம்லாம் பறிச்சாச்சு. அம்மாக்கா நான் கூட பயந்துட்டே பறிச்சேன். விலை யாரும் வரல. சரி வா வீட்டுக்கு போலாம். ஒரே காயா பறிச்சு வச்சிருக்க. பழுக்க வச்சு சாப்பிடறதா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? மரத்திலே பழுக்கிறதா ரொம்ப பிடிக்கும். சரி சரி. இருந்தாலும் நீ கொஞ்சம் பழம் தான் பறிச்சிருக்க, நான் நிறைய பறிச்சிருக்கேன் பாரு. உங்க வீட்டுல யாரு? உங்க வீட்டுல நிறைய பேர் இருப்பீங்க, சாப்பிடுவீங்க. வீட்டுல நாம தானே சாப்பிடுறது. மாமியார் சாப்பிடாதா? எங்க சாப்பிட போகுது? இல்ல சாப்பிடும். போனோடனே பாரு எடுத்து பழத்தை அதை எடுத்து சாப்பிடும். நானும் நினைச்சேன் ஆகாதவங்க தோட்டத்துக்குள்ளார பழத்தை பறிக்க போகாதடின்னு மாமியாரு. நான் விடுவேனா? எவ்வளவு பழம் பறிச்சு வந்திருக்கேன் பாரு. சரி வாக்கா போலாம். பாக்காங்காட்டி சீக்கிரம் கிளம்பி போயிடணும். வா வா போலாம். ஏய் சுசிலா. யாருக்கா கூப்பிடுறது உன்னைய? அந்த தலகவதி குரல் மாதிரியே தெரியுது எனக்கு. அது தலகவதியா? கலகவதி அக்கா, அது சும்மா கூடாது. நம்மள பாத்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து பழத்தை பறிச்சுட்டு போயிடும். வா சீக்கிரம் ஓடிடலாம். சுசிலா நின்னு. ஐயோ வாடி ஓடிலாம். கூப்பிட்டுட்டே இருக்கா நம்மள. ஏய் சுசிலா நின்னு. யாத்தி பாத்துட்டாலே நம்மள. நான் போறேன் முன்னாடி, நீ இருந்து அவள்கிட்ட பேசிட்டு வா. இருடி. ஐயா ஆத்தா ஆளை விடு என்னைய. சொல்லுக்கா என்னக்கா இந்த பக்கம்? நான் ஓட்டி கூப்பிடுறேன் உன்னைய. காதலே உழுவலையா? ஒன்னும் உழுவலக்கா எனக்கு. அடியாத்தி கையில என்ன இம்புட்டு பழம் வச்சிருக்க? ஏக்கா நான் தோட்டத்துல பழம் பறிக்க வந்தேன்க்கா. ஊர்ல இல்லாத நேரத்துல வந்து பறிப்பியோ? நீ மட்டும் தான் வந்தியா? இல்லக்கா நானும் வாலியும் வந்தோம். இந்த நெட்ட கொக்கு வந்தாளா? நின்னுட்டே பறிச்சிருப்பா எல்லாத்தையும். நீ எப்படி ஸ்டூல் போட்டு பறிச்சியோ? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட இப்படி பேச வந்திருக்க? இது இல்லடி, பேச நான் கோவப்படணும். நீ ஒருத்தி அவமானப்படுத்திட்டா. யாரது? அவ மாமியாரும். ஓஹோ அவங்களா? நீ என்ன பேசுனியாக்கும் அப்படி? எதுவுமே சொல்லல. நான் பாட்டுக்கு அவங்க வீட்டு பக்கம் போயிட்டு இருந்தேன். சரி அதுக்கு என்ன? ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்ப, அதனால அவங்களும் கோவமா பேசியிருப்பாங்க. நான் வம்பிழுத்தேனா? பார்த்தா அப்படிதான் தெரியுதா உனக்கும்? என்ன சொல்ல வரேன்னா ஒன்னும் சொல்ல வேணாண்டி. தான் போக்குல நான் சொல்றத நம்பாம நம்புற பத்தியா? நீ நானே அப்படியா பழகணும்? என்கிட்ட தப்பா பேசிட்டாங்க, கோவப்படுத்தாங்கன்னு உன்கிட்ட சொல்ல வந்தா இன்னி புரிஞ்சுக்காம அவங்கள சொல்லிட்டு இருக்க. அவங்க பக்கம் நியாயம் காமிக்கிற. ஏண்டி நேர்ல நீ பாத்தியா என்ன ஏது நடந்துச்சுன்னு? செல்லமா மருமா பாப்பி என்ன எப்படி தினமா பேசுற? நேர்ல நீ பார்த்த அவ்வளவுதான், அவ்வளவு வெம்பி எழுந்துருவ. நீ பத்தி எனக்கு தெரியாது. நீதான் அடுத்தவங்க வீட்டுல வேலை பாக்குற ஆளாச்சே. அதாவது பாத்து குறுக்க மறுக்க ஏதாவது கேள்வி கேட்டிருப்ப. இப்பதான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, கரெக்டா தான் பேசியிருக்காங்க. சரிக்கா விடு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, பாத்துக்கலாம். நம்ம கீழே சிக்காம போயிட போறாவ. அது சிக்காம போயிட போறாளா? மட்டும் தனியா மாட்டினா அவ்வளவுதான் அவளை. சரி சரி பாத்துக்கலாம், கோவப்படாத, போ வீட்டுக்கு. சரி நான் வீட்டுக்கு போறேன். போறதும் போற. கொய்யாப்பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ. அது கொய்யாப்பழத்தை உன்ட்ட கொடுக்கணுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பறிச்சிருக்கேன். இல்ல உன்ட்ட அப்படியே கொடுத்துருவேனா? கொடுத்துரு. நீ பழத்தை மட்டும் கொடுக்கலனா ஊர்ல இருந்து ராஜேஸ்வரி இருந்தோன்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. அது சொல்லிடுவியா? சொல்லிக்கா. என்ன பயமா? என்ன பயமா? ஏண்டி இவ்வளவு தூரம் பேசுறேன், எந்த கொடுப்பேன் நினைச்சா நீ பாட்டுக்கு பேசுற? என்ன உனக்கு மட்டும் தான் மெட்ட தெரியுமா? எனக்கு எதுவும் பேச தெரியாதா? என்கிட்ட சொன்னில, அது அப்படியே போய் பப்பு கிட்ட சொன்னேன்னு நினைச்சுக்கோ, நீ காலி, அவ்வளவுதான். அடியாத்தி கிட்டியா மட்டும் கேட்ட அவ்வளவுதான். ஒண்ணுக்கு ரெண்டா போய் மாட்டி விட்டுறேன், பாத்துக்கோ. வேணும்னா ஏறி போய் பறிச்சுக்கோ. எதுக்கு நான் பறிச்ச பழத்தை கேக்குற நீ? சரியா? வட்டமா போறப்ப பாத்துப்போ. சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, மாடி எதுவும் முட்டிட போதும் உன்னைய. பாய். ஏண்டி இது நல்லா பேசிருந்த நீயே என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? கேட்டா எல்லாம் குடுக்கறவ இப்ப எது கேட்டாலும் எதுவும் தராம நீ பாட்டுக்கு போறீல. இருக்கட்டும்டி இருக்கட்டும். சரி ஊர்ல இருந்து வரட்டும். நெடுவாளியும் பழத்தை பறிச்சது எல்லாத்தையும் அவள்கிட்ட நான் சொல்லல. பேரு திலகவதி இல்ல. என்னையவே பிளாக்மெயில் பண்றியா? பாத்துக்கிறேன் ஒரு நாள் உன்னைய. வீட்டுல தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க தூங்கி எந்திரிக்கங்காட்டியும் எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆஹா என்ன அமிர்தமா இருக்கு பழம். ரொம்ப டேஸ்ட்டுப்பா. இந்த மாதிரி திருடி திங்கிற பழம் தான் சூப்பரா இருக்கும். யாரும் கொட்டை விட்டு நல்லா தூங்கும். நம்ம வீட்டுல டக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுணும். சரி என்ன பழம் அமிர்தமா இருக்கு. சின்ன பொண்ணு உன் காட்டுல இன்னைக்கு மழை தான். அத்தை நீங்க எப்ப தோந்தீங்க? நான் உள்ளார உட்காந்து நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன கத்தை உங்களுக்காக பழம்லாம் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்குத. பறிக்க போறப்பயே சொன்னேன், போகாதடி வீட்டுல இருடி, திரும்பி வந்தா காலை ஒட்ட நறுக்கி போடுவேன்னு. எந்த தைரியத்துல வந்திருக்க நீ? தைரியம்லாம் இல்ல, உங்களை பார்த்து பயப்படுறேன். வீட்டுக்குள்ள வரல, வெளியே தான் நிக்கிறேன். அப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது சாப்பிட்டு பாருங்க. ஒண்ணு வேண்டாம். இந்த சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழத்தை ஒண்ணு கூட விட மாட்டீங்க. லபைக்கா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு பாருங்க தேய். திருடி திங்கிற பழத்துலதான் டேஸ்ட் இருக்கும். அம்மா சாப்பிடுங்க கோமலா பட்டு என்ன போகுது? நம்மளாம் மான மரியாதையா முக்கியம். வேலைக்கு எங்க சோறு தீனி கிடைச்சாலும் அப்படியே சாப்பிடணும் தேய். புரியுதுங்களா? இந்தாங்க பழத்தை சாப்பிடுங்க. அழுகையெல்லாம் ரொம்ப வலிக்குது தேய். ஏறி பறிச்சதுனால. ஏறி பறிச்சியா? இந்த பனைமரத்துல பாதி இருக்க, எட்டி பறிச்சியாக்கும் தேய். இருந்தாலும் மேல உள்ள பழத்துல எட்டி தானே பறிக்கணும். இப்ப கை கால்லாம் வலிக்கும்ல. பேச்சை கேட்டு நின்னா இந்த நிலைமைக்கு ஆயிருக்குமா உனக்கு? தேய் சும்மா மூக்கை விடைக்காம நல்லா சாப்பிடுங்க சொல்லி கொஞ்ச நேரம் பாப்பேன். இல்லன்னா எல்லா பழத்தையும் எடுத்து நானே சாப்பிட்டுவேன் தேய். அப்படிதான் மாமியாருக்குள்ள மரியாதை, அவ்வளவுதான். அதுக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்கேன் இவ்வளவு பழமும். அதை புரிஞ்சுக்காம வெறிக்க வெறிக்க பாத்தீங்கன்னா என்னது தேய்?
டேய் இப்படி சத்தம்லாம் கொடுத்து பயமுறுத்தாதீங்க பழத்தை சாப்பிடுங்க. நீ தின்ன பழத்தை நான் சாப்பிடணுமாக்கா? ஓரமா கடிச்சி அவ்வளவுதான். என்னது ஓரமா கடிச்சியா? கடிச்சது இருக்கு பாருங்க, அதை விட்டு மத்தது சாப்பிடுங்க. மொத்த பழத்தை என்கிட்ட கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுறேன். அத்த உனக்கு எப்படி தெரியுது? ஒன்னும் தெரியல தேய். இது வரட்டும், மாமனாரும் என்ற மாமனும் வரட்டும், அப்புறம் உனக்கு இருக்கடி. தேய் மட்டும் சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான். தண்டவாளம் கண்டவாளம்னு எல்லாத்தையும் சொல்லி விட பாத்துக்கோங்க. அப்படி என்ன சொல்லிவிடுவ? ஒன்னும் இல்லையா அப்படி? ஏய் ஒன்னும் இல்லையா? ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்களும் அந்த கொய்யாப்பழ தோட்டக்காரி ராஜேஸ்வரியும் அம்மா ரோட்டுக்குள்ளார சண்டை போட்டீங்க. இல்ல வீட்டுக்குள்ளார. ஒவ்வொன்னா எடுத்து உங்க மாமிகிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. என் மட்டும் மிரட்டணும்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். இந்த சீக்கிரட் எல்லாம் உங்க பையன் காதுக்கு போயிடும். அம்மா பாத்துக்கோங்க. ஒண்ணு கொய்யாப்பழம் வேணா எடுத்து சாப்பிடுங்க. விட்டுட்டு இந்த முறப்பா அலையிறது மாமங்கிட்ட சொல்லிடுன்னு பயமுறுத்துறது என்கிட்ட எடுபடாதே. உங்களுக்கு வேணும்னா பழத்தை எடுத்துக்கோங்க, ஆனா ஏன்ட்ட கொடுத்துருங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நானே சாப்பிடுறேன். ஏறுத்த ஐயோ எல்லா பழமும் இல்ல, 2 பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. மீதி எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துருங்க. சரி சரி. மாமியார்ட்ட இப்படிதான் மிரட்டணும் அப்பதான் சரி வரும். இல்லன்னா அவ்வளவுதான். இல்லன்னா நம்ம கிட்டே எகத்தாளம் காமிக்கும் இந்த மாமியாரு. அம்மாடி நீ போய் படுப்போ, பழைய வலிக்குதுன்னு சொன்னேன். இதுக்குமா உட்காந்துருக்க? ஓ இல்லத்த. என்னம்மா பைத்தியக்காரி பேச நினைச்சு ஒரு மாதிரியா இருக்கியா? அதெல்லாம் இல்லத்த, ஊருக்குள்ளார இப்படிலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நினைச்சு அதான் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்கம்மா. அது எப்படிப்பட்டன்னு எதுவும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. எல்லாம் பழகி பார்த்தாதான் நல்லா தெரியும். பேசினாலும் புரியாது. அப்போ அடுத்தவங்கள்ட்ட பழகும் போது தான் எல்லாமே தெரியும். உனக்கும் கிட்ட கோவப்படும் போது நான் பயந்துட்டேன். ஏன்ட்ட அப்புறம் புதுசா மாசமா இருக்க பிள்ளைங்க கோவப்படக்கூடாது. அப்படியாத்த? ஆமாமா, கோவத்திலேயே வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன், எப்பவுமே பொறுமையா இருக்கணும். பேசுறாங்களா, பேசிட்டு போறாங்க விடு. நினைச்சிட்டு நம்மளும் அமைதியா போயிடணும். நம்மளை பத்தி ஒண்ணுக்கு 2 பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு கோவம் வராதத்த. சமயத்துல அமைதியா போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? அவங்களுக்கு தான் இலக்காரமாயிரும், எல்லாத்துக்கும் சரிங்கிறாங்களேன்ட்டு. அப்படி இல்லம்மா, யாரா பெல் அடிக்கிறாங்க. இரு நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். யார் வருவா வீட்டுக்கு? அப்படியே கடைக்கு கிளம்பிட்டாரு. வாங்க பெரியத்த, நல்லா இருக்கீங்களா? போன் பண்ணாமே வந்துட்டீங்க. நீ மட்டும் தான் வந்தியா? மாமா வரலையா? மட்டும் தான் வந்தேன். மாமாவோட சொன்னேன் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. நீ போய் பார்த்து இருந்துட்டு வா அப்படின்னாரு. அது ரொம்ப சந்தோஷம். அதனால போன் பண்ணிருந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாவது ஆட்டோல கூட்டிட்டு வந்திருப்பேலக்கா. பரவாயில்ல விடு, நானே தான் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன். மாமா எப்படித்தான் இருக்காரு? நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன நல்லாதான் இருக்காரு. விட இப்ப உடம்பு நல்லா இருக்குமா, அதான் ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னாரு. அப்படியாத்த? இது 10 நாள் இங்க தங்கிட்டு தான் போனோம். ஐயோ 10 நாளைக்கா? நல்லா ஆகாதுமா, 4-5 நாள் இருந்துட்டு போயிடுவேன். வந்துட்ட இதுவே 10 நாளைக்கு ஆவுண்டி. உங்க மாமா அவர் பாவம் என்ன பண்ணுவாரு? தனியா 2 நாளைக்கு வெளியே சாப்பிட்டுக்குவாரு. 2 நாளைக்கு புளிசோறு கட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன செய்வார் அவரு? சாப்பாட்டுக்கு சொல்லு பாப்போம். இதுவும் சரிதான். வாங்கத்த உட்காருங்க. நீட்டே இருக்கீங்க. நீ எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத்தா? நான் நல்லா இருக்கேன். போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் உட்காந்துருக்க? கிட்ட பேசிட்டே உட்காந்துருந்தேன். பக்கத்துல. அது பக்கத்துலயா? என்னாச்சு? இது ஒண்ணும் இல்லக்கா, பக்கத்து வீட்டுல சண்டை போல இருக்கு, அததான் சொல்லிட்டு இருக்க பாப்பா. ஆமாத்த. எதுக்கு பக்கத்து வீட்டுல சண்டை நம்ம ஏன் கவனிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்க்க வேண்டியதா? அதுதான். சரித்த உட்காருங்க வாங்க. நீ தான் நின்னுட்டே இருக்க, உட்காருத்த கொஞ்சம். இருங்க உங்களுக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இத்தா நின்னு காப்பி அதெல்லாம் வேண்டாம். பால் குடிக்கிறீங்களா? பாலும் வேண்டாமா? ஒண்ணும் வேண்டாம், உட்காரு. என்னத்த ஒண்ணும் வேண்டாங்கிறீங்க? உனக்கு எதுக்கு வேலை வச்சுக்கிட்டு? அதனாலதான் ஒண்ணும் வேண்டாம்னு சொன்னேன். எல்லாம் வேலைன்னா என்னத்த சொல்றது? கல்யாணத்துக்கு வந்தது இப்பதான் வந்திருக்கீங்க வீட்டுக்கு. இப்படி போறதுக்கு என்னத்த இருக்கு? உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆல்சச்சி அத்தை வந்திருக்காங்க, அவ தங்கச்சி 2 பேர் பேசிட்டு இருங்க. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இதுவழியில எதுவுமே வாங்கிட்டு வரலடி பிள்ளைக்கு. வீட்டு காரம் பழம் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். வேற எப்ப வருது போகுதுன்னு தெரியலையா, ஒன்னும் வாங்கிட்டு வரல. அவளுக்கா விடுக்கா, இப்ப என்ன அவன் தான் எல்லாம் வாங்கி தரான். அதுக்கு நீயும் செலவு பண்ணிட்டு இருக்க. வேணா விடு. அது மருமப்புல நல்ல விஷயம் சொல்லியிருக்கு, அதுக்கு எதுவும் வாங்கிட்டு வரது இல்லையா? என் மனசு சங்கடமா இருக்கு அங்கிருந்து வரது. அதை பாத்துக்கலாம், அப்புறம் மொதல் உட்காருவா. நின்னுட்டே பேசிட்டு இருப்ப. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நானே வேணாங்கிறது, நானும் உங்க மாமாவும் தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். அக்கா ஊருக்குள்ள எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சேக்கா. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரிக்கா. எப்படி இருக்கா? உடம்பு பரவாயில்லையா? தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோக்கா. மரமும் வந்துட்டால இந்த சந்தோஷத்துல உடம்புலாம் நல்லா இருக்கு. அதுவும் ரெட்டிப்பு சந்தோஷம். குட்டி பேரன் வர போறால. ஆமா சரிடி. எதுவும் வாந்தி மயக்கம் எதுவும் வருதா? வாந்தி எல்லாம் வரது இல்லக்கா, அப்பப்ப மயக்கமா வருதுன்னு சொல்றா. மயக்கமா வந்துச்சுன்னா போய் படுத்துற வேண்டியதா? அதான் நானும் சொல்றேன். தனியா உட்காந்துருக்கேனா, அதனால என்கிட்ட பேச்சு துணைக்கு பேசிட்டே இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கிறது? பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா டிவி போட்டு பார்க்க வேண்டியதா? டிவில நாடகத்தை போட்டு பார்க்க வேண்டியதா? ஐயா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் பாக்குறதே இல்லக்கா. நமக்கு நாடகம் இல்லைன்னா ஓடவே கூடாது ஒரு நாள் கூட. உங்க மாமா எங்கேயாவது வெளியே போனாருன்னா நமக்கு நாடகம் தான். நாள் டிவில நாடகம் பார்க்கலன்னா அவ்வளவுதான். இப்ப இங்க வந்துட்டு நாடகம் பார்க்கலன்னா கத்து கொடுத்து பேர் அதை நாடகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாக்கணும்னா ரூம்ல போய் தனியா பாத்துக்கோ. சரி காப்பி குடிங்க. சரிதா. அப்புறம் காலைதாக்கா புஷ்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். வந்து உட்காருமா. அப்படியா பேசிட்டு இருங்கத? பரவாயில்ல உட்காருமா, வாமா. காலைதாக்கா புஷ்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். போய் கறி விருந்து கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. ஓ அப்படியா? சரி. அந்த பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்காக்கா. மாமனாருக்கு உடம்பு சரியில்லைங்க, ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க இருக்கு, அதனால புஷ்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஓ அப்படியா? பாவம் அந்த தம்பியை கூப்பிட்டுச்சு, அங்கம்மா வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு. அதான் 3 பேர் போயிட்டு வந்தோம்க்கா. சரி. இன்னும் சிக்கன் முட்டை எல்லாம் செஞ்சிருந்தா, சூப்பரா செஞ்சிருந்தாக்கா. ஓ அப்படியா? கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டு வந்திருக்கேன், நீ கொஞ்சம் சாப்பிடுக்கா. ஐயா எனக்கெல்லாம் வேணாடி, நான் சாப்பிட மாட்டேன்.
சாப்பிடுங்க தொட்டு சாப்பிடுங்க. சுகர் எகிரி போய் கிடக்கு. எங்கம்மா மட்டன்லாம் சாப்பிடுறது? வேண்டாம் வேண்டாம். இந்த மட்டனா சாப்பிட்டுருந்தீங்க வந்து சாப்பிடுறீங்க ஒரு வேலைக்கு. சாப்பிட்டா சுகர் எகிரிடுமா? இப்படி பேசுறீங்க. நைட்டு தோசை ஊத்தி தானேக்கா நானே. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா? சரி சரி. காப்பியை கூடி ஆறிட போகுது. நம்ம காப்பி சூப்பரா போட்டிருக்கா. பாப்பி காப்பி எல்லாம் சூப்பரா போடும். சமையல சாப்பிட்டு சொல்லுங்க. அதுக்கு வந்து அடுத்த நாளே ஓடிட்டீங்க. பெரியவளை கவனிக்கிறோன்ட்டு. அது 4 நாள் இருப்பீங்க. என் சமையல் நல்லா சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உன் சமையலாம் இல்ல, செல்லம்மா சமையல் தான். என் சமையல் தான். இப்பைக்கும் வேலை வைக்க கூடாது. இனிமே என் சமையல் தான். என்னத்த வேலையுமே பார்க்க விட மாட்டேறீங்க. ஒரு போர் அடிக்காதா? அதனால தின்னு குண்டா போறேன் பாருங்க. கிளாரெல்லாம் சொல்ல மாதிரி தான் போறேன். என்னது ஊருக்குள்ள என்ன சொல்றாங்க? கிளார 1க்கு 2 சொல்லுவாங்களே, அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கா பிள்ளை. அட என்னம்மா நீ நினைக்காத. நல்லா சாப்பிடுமா. வயிறார வயிற்று பல்காரி ஃபுல்லா சாப்பிடணும். வீட்டுல இருக்கேன்னு கம்மியெல்லாம் சாப்பிடாத. அதான் சாப்பாடு வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு சாப்பாடு போகணும். அப்ப பசிக்கிறப்பெல்லாம் என்னென்ன தோணுது எல்லாத்தையும் சாப்பிடு. சரித்த. இப்பெல்லாம் ரொம்ப பசி எடுக்குதா? நராத்துல கூட பசிக்கும். தம்பிட்ட வாங்கிட்டு சொல்லி பழம்லாம் சாப்பிடு. கூட ஒன்னும் பழம்லாம் வாங்காம வந்துட்டேன். தம்பிட்ட சொல்லி மார்க்கெட்ல பழம் வாங்கிட்டு வர சொல்றேன். வேணாத்த, நிறைய வாங்கிட்டு வருவாரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இல்லத்தா, நானே அக்காட்ட சொன்னேன். ஒண்ணுமே வாங்கிட்டு வரலக்கான்னு. எனக்கு மனசு கேட்கல. பிடிச்சத வாங்கிட்டு வரேன். நல்லா சாப்பிடுதா. அத்தைக்கு ஆசை இருக்குல்ல நல்லா சாப்பிடணுன்ட்டு. பழம் என்ன வாங்கி தோணுதா வாங்கி கொடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன பிடிக்குதுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு சொல்றேன். ஆப்பிள் சொல்லிடுங்க. ஆப்பிள் மாதுளம் பழமும். அப்படியா? சரி மாமே வரட்டும். சொல்லி வாங்கி தரேன். நல்லா சாப்பிடணும். சரிங்க. இருந்து வந்திருப்பீங்க, கிளப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கு. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுமா. போமா. சரித்த. எனக்கே மயக்கம் வர மாதிரி இருக்குத்த. நான் போய் படுத்தா போத்தா. அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம் 2 பேரும். சரித்த, நான் போறேன்.